வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம கபீரோட தோஹா எந்த மாதிரி தோஹா பார்க்க போகிறோன்னா, வெறும்னா ஆடம்பரத்தை கண்டிக்கிற மாதிரியான ஆடம்பரத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு தோஹாவை பார்க்க போகிறோம். பாகனு பூஜை ஹரி மிலே तो मैं पूजूं पहार ताते ये चाकी बलि पीस काय संसार. பாகனு பூஜை, பாகன் அப்படின்னா கல்லை பூஜை பண்ணால் ஹரி கிடைப்பார், ஈஸ்வர் நம்மளுக்கு கிடைப்பார்னா, நான் பெரிய மலையவே பண்ணுறேன். பஹார்னா பஹாடு, மலை. அப்போ நீங்கள் ஒரு சின்ன கல்லை பூஜை பண்ணால் கடவுள் உங்களுக்கு கிடச்சிருவார், கடவுளை உங்களால் பார்க்க முடியும்னா, நான் ஒரு பெரிய மலையையே பூஜை பண்ணுறேன், ஆனால் எனக்கு கடவுள் கிடைக்க மாட்டேங்கிறார். அதுக்கு பதிலாக நம்ம அந்த காலத்திலலாம் வீட்டில் அரிசி நெல் குத்தி அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கல்லை கூட வணங்குங்க. ஏன்னா அந்த கல்லை வணங்கினா அந்த கல் எல்லாருக்கும் ஒரு அன்னதாத்தாவாக இருக்குது. நெல் அப்படியே நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால் நெல்லை அரைச்சி நெல் குத்தி நம்மளுக்கு அரிசியாக கிடைக்கிறதுக்கான ஒரு சாதனம் அதுதான். அப்போ அது எல்லா மக்களுக்கும் சாப்பிட்றதுக்கு உதவுறது. அப்போ அந்த கல்லை கூட பூஜை பண்ணுங்க, அதுவே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறார், வெளியே ஆடம்பரத்தை தவிர்த்துருங்க. நான் மூர்த்தி பூஜை பண்ணுறேன், 3 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணுறேன், அப்போ எனக்கு கடவுள் தெரிவார் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. அது மூலமாக கடவுள் தெரியவே மாட்டார். ஆனால் மனசில் உண்மையான நம்பிக்கைங்கிறது இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் வெறும்னா நான் இவ்வளோ பூ வாங்கினேன், அவ்வளோ பூ வாங்கி பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுல எதுவுமே பிரயோஜனமே இல்லை. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார், உங்களோட காரியத்தில் கவனம் செலுத்துங்க. நற்காரியம். எந்த காரியம்னா நற்காரியம். நம்ம செய்கிற ஒரு நற்காரியம்னால 10 பேருக்கு உபயோகமாகணுங்கிறார். இப்போ இந்த கல் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் இருக்கிற அந்த கிராமத்துலலாம் கல்லில் பெரிய உரை கல் இருக்கும். அந்த கல் தான் நெல்லை போட்டு ஏந்திரம் மாதிரி அரைப்பாங்க. அதுவுமே கல் தான். கீழே கல் இருக்கும், மேலே மரத்தால் பண்ணியிருப்பாங்க, சுற்றுவாங்க, அது இருக்கும். இல்லைன்னா கீழே கல் இருக்கும், கல்லோரல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா நெல் குத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த கல் எதுக்குமே உபயோகம் இல்லைன்னு நினைப்போம், கல் தானே இதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த கல்லை போட்டு இடிக்கும்போது தான் நெல் அரிசியாக மாறும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற நற்காரியங்கள் மூலமாக பல பேருக்கு நன்மை கிடைக்கணும், அந்த மாதிரியான காரியங்கள் பண்ணுங்கள். எப்போதுமே நம்மளுடைய மனசில் வெளியே ஆடம்பரங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே சேவை மனப்பான்மை, மற்றவங்க மேலே பாசம், அன்பு, சேவை, கருணை, பரோபகாரம் அப்படிங்கிற ஒரு மனுஷத்தன்மை நம்மளுக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் இருந்து நமக்குள்ளேயே நம்ம தேடினோன்னா கடவுளை தரிசனம் பண்ண முடியும். கடவுளை வெளியில் எந்த கல்லையும் தேடாதீங்க அப்படிங்கிறார். ஸோ இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெறும் கல்லை மட்டும் பூஜை பண்ணதுனால, 3 மணி நேரம் பூஜை பண்ணி நம்ம நேரம் ஒதுக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கடவுளை நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது. அதுக்கு